கையில் சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா கையில் அவங்க குடும்பத்தாளர்கள் எல்லாருமே சேர்ந்து செல்ஃபிலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் கையில் பார்க்குறக்கா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக மிஸ்டர் மனைவி சீரியல்லேருந்து அஞ்சலி அவங்க வீட்டுக்காரர் வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்நேரம் தீபிகா வராங்க. கையில்கிட்ட சொல்கிறாங்க ரிசப்ஷனுக்கு நேரம் ஆச்சு, நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கையில் ட்ரெஸ் மாற்றிருக்காங்க, மணப்பெண் ரூமுக்கு போயிடுறாங்க. கூட வேதவழியும் ராஜேஸ்மியோட மகளும் போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்கா, நீ எப்படியா அன்புட்ட செல்ஃபோனை வாங்கி அந்த லேடிஸ் பாத்ரூமில் வச்சிரு அப்படின்னு வடிவிட்ட சொல்கிறான். வடிவு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அன்போட செல்ஃபோனை எப்படியா வெளியே எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்நேரம் தச்சில் கையில் செல்ஃபோன் வச்சிருக்கான். அப்போ வடிவு வந்து அன்புட்ட சொல்கிறாங்க, டே அங்கே தண்ணி கேன் இல்லையா, நீ போய் தண்ணி போட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஃபோன் இங்கே வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃபோனை வச்சுட்டு அவன் தண்ணி ஊற்ற போயிடுறான். அப்படியே செல்ஃபோனையும் மறந்து வச்சிடறான். அந்நேரம் வடிவு அன்போட செல்ஃபோனை எடுத்துகிட்டு நேராக கல்பனாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த செல்ஃபோனை எப்படியாவது லேடிஸ் பாத்ரூமில் வச்சிரு, வீடியோ ஆன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க இதை வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செல்ஃபோன் வந்து அன்போடது, யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அது அன்போட செல்ஃபோனுங்கவன் வசமாக மாட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, அன்பு மாட்டுறதுக்கு இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு என்னக்கா சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அன்பு யார், கையிலோட தம்பி. அன்பு வந்து பொம்பளை பொறிக்கன்னு தெரிஞ்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாக்கா, சரி நான் இதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃபோனை பார்த்தோன்னே அவங்க மயங்குறாங்க. ஏக்கா புது செல்ஃபோனாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, கல்யாணத்தை நிறுத்தணுமா வேண்டாமா, நான் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பாத்ரூமில் வைக்கிறக்கா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வடிவு சொல்கிறாங்க, செல்ஃபோன் பாஸ்வேர்டு தெரியுமா, 333 மொத்தம் 43 அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பரை அமைக்கிட்டே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் தான் காட்டுறாங்க. கையில் கூட கீதா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ராஜேஸ்மி போயிடுறாங்க. என்ன கையில் இன்னைக்கு கிளம்பலையா, உன்னை பார்க்கறக்காக எத்தனை விஐபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் 5 நிமிஷத்தை நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க. அந்நேரம் கையலுக்கு ஃபோன் வந்துடுது. திருப்பி ஃபோன் எடுத்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை தீபிகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் உடம்புல கறி வெந்து போயிடுவான்னு பார்த்தா இன்னும் ட்ரெஸ் மாற்றாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் பிறகு பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.